ஷேர் பண்ண போறீங்க. இந்த வீடியோ எப்படி நடந்தது, இதோட ஸ்டோரி பிஹைண்ட் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது, அந்த ஒரு பிளெஸிங்கான நிறைய மூமெண்ட்ஸ்லாம் கண்டிப்பா இருந்திருக்கும். ஸோ ஒவ்வொருத்தரா வந்து இங்க வந்து நம்ம ஷேர் பண்ண போறீங்க. செகண்ட் தேங்க்யூ வந்து அப்பாவுக்கு தான், எப்பயுமே ஃபார்எவர் டேடி தான். அதுக்கப்புறம் என்னோட ஃபேமிலி, என்னோட பெட்டர் ஹாஃப் அவருக்கு தான் தேர்டு. ஸோ இவங்க ஒரு 3 பேர் இல்லாமல் என்னோட எப்பயுமே ஆரம்பிக்காது. ஸோ இவங்களை சுற்றி மட்டும்தான் என்னோட உலகம் இருக்கும். அதில் என்னென்னா இன்னொருத்தர் வந்து டேரெக்டாக கடவுள்கிட்டயே போய் அங்கேருந்து என்னை பெஸ்ட் பண்ணுறான்றப்போ ஒரு சில வருத்தம் இருக்கும். பட் ஆனால் இன்னொரு விஷயத்தில் இன்னொரு ஒரு லைட்டாக அவர் என்னை கைட் பண்ணுவார்ன்ற பெரிய நம்பிக்கையோடு தான் இன்னைக்கு வந்து ரோபோ ஈவெண்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நானும் சரி மாமாவும் சரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்தாச்சு. அப்பா பார்த்தது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நாங்கள் வந்து இப்போதான் ஒரு படிக்கட்டாக ஏறி வரோம். அண்ட் அப்பா சாமி கிட்ட போனதுக்கு அப்புறம் சரி நம்ம வந்து ஏதாவது ஒன்று வந்து வி ஹேவ் டு கிவ் இட் ரிட்டர்ன் பேக். ஏன்னா அவரோட லெகசியை நாங்கள் கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற ஒரு பெரிய வைராகியம் எங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. அது வந்து நடிப்பு சினிமா துறையை தாண்டி ஏதாவது ஒன்று வந்து நம்மளை போல ஸ்கிராட்ச்லேருந்து வரவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒன்று வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஒரு லெகசி கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் எங்கள் 2 பேருக்குள்ள பெருசாக அது வந்து நெருடல் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணது தான் ரோபோ ஈவெண்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட்ஸ். ஸோ வந்து அப்பா எப்பவுமே சொல்றதுனால எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு சந்தோஷமா இருக்கும் அப்படிதான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே நாங்கள் திருப்பியும் வந்து அவருடைய லெகசி நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம்னு சொல்லிட்டு அதே ஈவெண்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் நாங்கள் எடுத்து பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்போ வந்து நாங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் யோசிச்சோம். லைக் கான்செப்ட் நம்ம டீம் வந்து இவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தை பண்ணியிருக்காங்கன்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ தேங்க்ஸ் டு கார்த்திக் சார் அண்ட் எங்கள் டீமுக்கு எல்லாத்துக்குமே பெரிய பெரிய தேங்க்யூ. ஏன்னா அவங்க எல்லாமே கண்டிப்பாக நாங்கள் கிடையாது. அண்ட் லாஸ்ட் தேங்க்ஸ் டு வனிதா மேம். ஓம் சாய்ராம், எல்லோருக்கும் வணக்கம். ஈரோடு சாய் லோக்பாலா ட்ரஸ்டின் தலைவர் திரு பாலசரவணன் வந்து காசியில் 36 மாதம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்னைக்கு போய் பாபாவுக்கு கங்கா ஆரத்தி பண்ணிட்டு வந்திருக்காரு. அது ஒரு தடவை காசிக்கு போயிட்டு வர்றதே இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்கிற தருணத்தில் ஒவ்வொரு மாதமும் தவறாமல் பௌர்ணமி அன்னைக்கு போய் அங்கே கங்கா ஆரத்தி பண்ணிட்டு வர்றதுங்கிறது மிகப்பெரிய ஒரு அரிய பாக்கியம்னு நான் நினைக்கிறேன். அந்த பாக்கியம் வந்து எங்களுக்கு இன்றைக்கி இங்கே சிறுதுளிக்காக கொண்டு வந்திருக்காரு. எங்களுக்கு இதில் ஒரு பங்கு கொடுத்து நாங்கள் நினைக்கிறது என்னென்னா, சிறுதுளி வந்து சுற்றுச்சூழல் எல்லாருக்குமே தெரியும். சுற்றுச்சூழலில் நாங்கள் வந்து கடந்த 23 வருஷமாக நாங்கள் வேலை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து மிகப்பெரிய சவால் எங்களுக்கு சாக்கடை. நதியில் வந்து புனிதமான தண்ணி போக வேண்டிய இடத்துல இன்றைக்கி சாக்கடையை கலந்துட்டுருக்கோம். அந்த சாக்கடைக்கு ஒரு தீர்வு வேணும்னு சொல்லி நாங்கள் ஒரு வருஷமாக நாங்கள் தீவிரமாக வேலை பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு எங்களுக்கு ஒரு பலமாக தான் இன்றைக்கி வந்து பாலா எங்களுக்கு இங்கே பாபாவுக்கு ஒரு சேவை பண்ணுறதுக்கு, ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இது மூலியமாக நான் எங்கள் திட்டம் வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு திட்டமாக அமையும். மறுபடியும் நொய்யல் நதியில் சுத்தமான தண்ணி, நல்ல தண்ணியாக நதியில் ஓடும் அப்படிங்கிற எங்களுக்கு ஒரு தைரியம் கொடுத்துருக்காரு. அதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். ஸோ இன்றைக்கி வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாள், எனக்கும் மாமாக்கும் சரி எங்கள் டீமுக்கும் சரி. ஏன்னா ரோபோ ஈவெண்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட்ஸோட முதல் ப்ரொடக்ஷன் சாய் லோகபாலா ப்ரைவேட் லிமிடெட் பாலா பிரதரோட சேர்ந்து நாங்கள் ரோபோ ஈவெண்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் சேர்ந்து வெளியிடுற முதல் ப்ரொடக்ஷன் எங்களுக்கு இது. ஸோ பாபாக்காக அழகான 3 பாட்டு வந்து நாங்கள் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ டு மேம். ஏன்னா அவங்க தலைமையில் இது வந்து ரிலீஸ் பண்ணதுன்றப்போ எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அண்ட் தேங்க்ஸ் டு பாலா பிரதர். அவர் இல்லாமல் எங்களுக்கு இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிருக்காது. அண்ட் இதெல்லாமே அஃபிஷியல். அண்ட் பர்சனலாக பார்த்தீங்கன்னா இந்த சாங் வந்து எழுதினது வந்து மாமா தான் எழுதியிருக்காரு. ஸோ எனக்கு வந்து ஆஸ் அ ஒய்ஃபாக சரி ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா அப்பா அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு சரி சப்போர்ட் சிஸ்டம் வந்து எங்களுக்கு அவர் தான். ஸோ என் அப்பா சாமிக்கிட்ட போனதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண முதல் படி ரோபோ ஈவெண்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட்ஸ். ஏன்னா அவருடைய லெகசி வந்து நாங்கள் கண்டினியூ பண்ணணும். அப்பா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது வந்து சிரிக்க வைக்கணும்,
எல்லாரையும் மகிழ்விக்கணும், அதுதான் அப்பா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது. ஸோ அவர் விட்ட இடத்துலேருந்து நாங்கள் 2 பேரும் தொடங்க ஆரம்பித்தோம். ஸோ அப்படி ஆரம்பித்ததா ரோபோ ஈவெண்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட்ஸ். அதில் வந்து முதல் பாடலில் வந்து மாமா வந்து லிரிக்கா பாடலாசிரியராக வந்து லான்ச் ஆகிருக்காருன்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. அண்ட் எங்களோட டீம் மோகன் பிரதர் அண்ட் டீம் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எங்களோட டீமே எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்க்ராட்ச்லேருந்து சாதிக்கணும் அப்படின்ற ஒரு வெறியோடு இருக்கவங்க தான். ஸோ அவங்க எல்லாருமே வந்து இன்றைக்கி சேர்ந்து இந்த ப்ரொடக்ஷன் இன்றைக்கி கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக பாபா டிவோட்டிஸ் எல்லாருக்குமே இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும். அதை தாண்டியும் நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம், அவ்வளோ சோல்ஃபுல்லாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக ரொம்ப மிஸ் பண்ணுறேன் பிரதர். அவர் இல்லாமல் வந்து நாங்கள் எடுத்து வைக்கிற முதல் படி இது தான். பட் ஆனால் கண்டிப்பாக அவர் வந்து பாபாவோடு சேர்ந்து எங்களை மேலேருந்து ப்ளஸ் பண்ணுவார். எங்களுக்காக எப்பயுமே ஒரு சோல்ஃபுல் லைட்டாக எங்கள் கூட அவர் ட்ராவல் பண்ணுவார்ன்ற பெரிய நம்பிக்கையோடும் அவர் இல்லாத ஒரு வருத்தத்தோடும் தான் நாங்கள் ஆக்சுவலி இருக்கோம். காசி கூட்டிட்டு போகணும்னு சொன்னாங்க. ஆமாம் சாம்பல் தான் எடுத்துருக்கோம். ஆமாம் ஆமாம். ஆனால் இப்போ வந்து உங்களோட சாங்கு அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்றப்போ கண்டிப்பாக எங்களுக்கான ஒரு முதல் வெற்றிப்படி தான். ஏன்னா அப்பா எப்பயுமே எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது என்னன்னா, ஒவ்வொரு வாய்ப்புகளையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்கன்னு. அண்ட் நாங்கள் ஃபேமிலியாக பிளான் பண்ணது என்னென்னா, தம்பி பிறந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக காசி போகணும். அப்படி தான் பாலா பிரதர்கிட்டையும் அப்பா அம்மா பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் ஒரு மைண்ட் செட் இருந்தோம். பட் ஆனால் அவரை நாங்கள் 2 பேரும் ஒரு குடுவையில் கையில் கொண்டு போய் அந்த நதியில் கங்கா மாட்டை கரைச்சிட்டு வரோம். நாங்கள் கனவுல எதிர்பார்க்கல. பட் எல்லாமே ஒரு ரீசன், அப்பா எங்கள் கூட இல்லைன்ற ஒரு தாட்டில் எல்லாம் ஒரு ஷூட் போயிருக்காரு, ஊருக்கு போயிருக்காரு. எங்களுக்கான சில கடமைகள் பொறுப்புகள் கொடுத்துருக்காரு. அதை நோக்கி நாங்கள் ஓடணும். ஸோ அப்படி தான் இன்னமும் நாங்கள் நம்பிக்கையோடு தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ. உலகத்தரம் 4 வழிச்சாலை, பல்லடம் பேருந்து நிலையத்திலிருந்து 3 கிலோமீட்டர், மாதாந்திர தவணைத்தொகை வசதி, குடிநீர், மின்சார இணைப்பு போன்ற அனைத்து வசதிகளுடன் வீட்டு மனையை உடனே வாங்கி வீடு கட்டி குடியேற தாமதிக்காதீர்கள். ஏன்னா குறைந்த வீட்டு மனைகளே உள்ளன. நம்ம சேரன் நகர், லட்சுமி கார்டன், மாதப்பூர், திருப்பூர் மாவட்டம், பல்லடம். நேரில் வரவும். மேலும் தொலைபேசியில் புக்கிங் செய்வோர் 9843659055 மற்றும் 9445560055.